நண்பர் ஒருத்தருக்கு வயசு 40, கையில் 2 கோடி ரூபா இருக்குது. நான் இதை முழுக்க பேங்க்கில் போட போகிறேன். நான் இனிமேல் வேலை செய்ய போகிறது கிடையாது. 7% பேங்க்கில் ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுக்குறோம். ஸோ மாதம் நான் கிட்டத்தட்ட 1.1 இல்லை 1.2 லட்சம் எனக்கு வரும். ஐ வில் பி வெரி ஹாப்பி. மிச்சப்படிக்கு மிச்ச செலவுகள்லாம் எதுவுமே கிடையாது. இதிலேருந்து நான் வந்து லைஃப்பை லீட் பண்ணிக்குவேன். இது ஓகேவா அப்படின்னு கேட்டார். இது ஓகே இல்லை. ஏன் அப்படின்னா, இவர் யங்கு, சினிமா போவார், ஊர் சுற்றுவார், டூர் அடிப்பார், எல்லாமே பண்ணுவார். இவருடைய பர்சனல் இன்ஃப்ளேஷன் மிச்சவங்களுக்கு இருக்கிற மாதிரி 4%, 5% இருக்காது. இவருக்கு 7 to 8% டெஃபினட்டாக இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. அதனால் நான் அவருக்கு சொன்னேன், தயவுசெய்து பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு 40, மாதம் உங்களுக்கு 1.1 லேக் 1.2 லேக் இருந்தால் போதுன்றீங்க. உங்களுடைய 60வது வயசில் மாதம் 5.5 லட்சம் உங்களுக்கு தேவைப்படும். 7 to 8% இன்ஃப்ளேட் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எஃப்டியில் போட்டால் சரியாக வராது. ஆனால் ஒரு 60 வயசு ஆள் அவர்கிட்ட 2 கோடி ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் எஃப்டியில் போட்டு மாதம் 1 லட்ச ரூபா எனக்கு இருந்தால் போதும், நான் பெருசாக செலவு பண்ண மாட்டேன், பெருசாக ஊர்லாம் சுற்ற மாட்டேன், நான் வந்து ரிஜிட்டாக அப்படியே என் லைஃப் லீட் பண்ணிக்கிட்டே போவேன் அப்படின்னா ஓகே. 2 கோடி இருந்தாலும் பத்தாதா அப்படின்னு நீங்கள் இப்போ நினைக்கலாம். நீங்கள் நல்லா யோசிங்க. 20, 30, 40, 50 வருஷம், ஒரு 40 வயசு ஆள் அவரோட 80 வயசு வரைக்கும் நகரணும்னா கிட்டத்தட்ட 40 வருஷம். அதுக்கு இன்ஃப்ளேஷன்லாம் வந்து எங்கேயோ போகும். ஸோ உங்களுடைய லைஃப் என்ன, ஏஜ் என்ன, வருஷம் எவ்வளோ இன்ஃப்ளேட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ரஃப்பான ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபயர்லாம் வந்து பிளான் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு தெரிஞ்சு பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தே நீட் டு டேக் லிட்டில் பிட் ஆஃப் ரிஸ்க். அந்த லிட்டில் பிட் ஆஃப் ரிஸ்க் அவங்களால எடுக்க முடியலன்னா தன்னுடைய வாழ்க்கையை குறுக்கிக்கிட்டு, லைஃப் ஸ்டைலை குறுக்கிக்கிட்டு தாராளமாக இருக்கலாம். ஒரு சின்ன சிட்டிக்கு போகலாம், சின்ன கிராமத்துக்கு போயிட்டு அவங்க ஓகே ஒரு மாதிரி லீட் பண்ணலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் என்ன அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. டேக் ப்ராப்பர் அவென்யூஸ், டேக் ப்ராப்பர் சப்போர்ட்.